மாவட்ட நிர்வாகத்தின் எச்சரிக்கையை மீறி மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். 6 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் ஆட்சியருடன் நமது செய்தியாளர் ஸ்ரீதர் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். கடலோர காவல்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் மூலமாக தற்போது 6 பேரை மீட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அங்கு காவலாளியாக இருந்த 4 பேரும் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்து நம்முடன் பேசுகிறார் கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் அவர்களும் கேட்கலாம். சார், முதலில் உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவிக்கிறோம். ஏனென்றால் அந்த கிராமமே தற்போது ஒரு நிம்மதி பெருமூச்சு அடைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இனிவரும் காலங்களில் இதுபோல் மீனவர்கள் விழிப்புணர்வு இல்லாமல் சென்றால் அவர்களுக்கு என்ன அறிவுறுத்துறீங்க? குறிப்பாக இதுபோல் கடற்கரை ஒட்டியுள்ள மீனவர்களுக்கு என்ன மாதிரி அறிவுறுத்துறீங்க? இது நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கனமழையும் புயல் நமக்கு எப்ப அந்த எச்சரிக்கை டெல்டா மாவட்டங்கள் குறிப்பா கடலூருக்கு வந்துச்சோ அப்பே நம்ம மாவட்ட நிர்வாகமும் மீன்வளத்துறை மூலமாகவும் நம்ம அனைத்து மீனவ கிராமங்களுக்கும் மீனவர்களுக்கும் இந்த எச்சரிக்கை விடுத்திருந்தோம். இந்த மாதிரி கடலுக்கு செல்லக்கூடாது, கடலில் இருந்தவங்க திரும்பி வரணும். பெரும்பாலோர் எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்துட்டாங்க திருப்பி. ஆனா இப்ப அதையும் மீறி ஒரு 6 பேர் நேத்து சீக்கு போயிருக்காங்க. அங்க போயிட்டு அவங்க அவங்க போட்ஸ் டேமேஜ் ஆனாலும் அவங்க ஒரு தனியார் நிறுவனத்தின் ஜெட்டில தங்கியிருந்தாங்க. அங்க அவங்களுக்கு போதுமான ஃபுட் அண்ட் வாட்டர் இருந்துச்சு. இந்த தகவல் தெரிந்த உடனே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அவர்களுக்கு மீட்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அவர் உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் தலைமை செயலாளர், வருவாய்த்துறை செயலாளர், வருவாய் நிர்வாக ஆணையர் அனைவரும் கோஸ்ட் கார்டை கான்டாக்ட் பண்ணி இவங்களை ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ் மேற்கொள்ளுமாறு எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் கோஸ்ட் கார்டு கான்டாக்ட் பண்ணுவேன். அவங்க உடனடியாக 2 பிளான் நீங்க சொன்ன மாதிரி த்ரூ சி பண்ணலாமா இல்ல த்ரூ ஏர் பண்ணலாமான்னு பார்த்தப்ப வெதர் கண்டிஷன்ஸ் படி ஹெலிகாப்டர் மூலமா எவாக்குவேட் பண்றது தான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு இப்ப அந்த 6 ஃபிஷர்மென்னும் அந்த 4 தனியார் துறை ஸ்டாஃபும் மீட்கப்பட்டிருக்காங்க. எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. அவங்க கிட்ட இப்ப நான் பேசினேன். எல்லாருமே நல்லா இருக்காங்க. இதுல மெயினா இப்ப நமக்கு நாளைக்கும் ரெட் அலர்ட் கடலூர் மாவட்டத்துக்கு கொடுத்திருக்காங்க. மாவட்ட நிர்வாகம் சார்பா மீனவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வேண்டுகோள் என்னன்னா, மாவட்ட நிர்வாகம் கொடுக்கும் எச்சரிக்கைகள், வானிலை சார்ந்த எச்சரிக்கைகளை அவங்க கடைபிடிக்கணும். இந்த மாதிரி சீக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மீறி போகக்கூடாதுங்கிறது தான் எங்களோட வேண்டுகோளா இருக்கிறது கட்டத்தில். நன்றி சார். குறிப்பாக மாவட்ட ஆட்சியரின் குரல் மென்மையாக இருந்தாலும் அவர் அறிவிப்பு என்பது குறிப்பிடப்பட விஷயமாக இருக்கிறது. மீனவர்கள் இந்த ரெட் அலர்ட் சமயத்தில் கடலுக்கு செல்லக்கூடாது, அப்படி சென்றால் இதுபோல்தான் விபத்துகள் ஏற்படும். எனவே இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரின் தகவலாக உள்ளது. அதே சமயத்தில் அந்த சம்பந்தப்பட்ட மீனவர்கள் சம்பந்தமாகவும் அந்த மீனவ கிராமம் ஒட்டுமொத்தமாக இந்த பகுதியில் குவிந்திருப்பதற்கான காரணம் என்னவென்றால், ஒரு மீனவருக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் ஒட்டுமொத்த மீனவ கிராமங்களும் ஒன்று சேர்ந்து அவர்களை காப்பாற்றும் முயற்சியிலும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும் முயற்சியில் தான் மீனவர்கள் ஈடுபடுவார்கள். அந்த அளவுக்கு அன்பான கூட்டம் தான் இந்த மீனவர் கூட்டம். அப்படிப்பட்ட மீனவர்கள் தான் தற்போது 6 பேர் மீட்கப்பட்ட அதே நிலையில் அங்கு பாதுகாவலராக இருந்த 4 பேரும் அந்த ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவர் பாலாவுடன் ஸ்ரீதர்.